செய்தி. கோவை வனப்பகுதியில் எஃகு கம்பி வேலி அமைக்கும் பணிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. யானைகளினுடைய வலசை பாதை என்பதன் காரணமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வனப்பகுதியை சுற்றி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் தங்களுக்கு பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கம்பி வேலி அமைக்க வேண்டும் என்றும் மின்வேலி அமைக்க வேண்டும் என்றும் நீண்ட கோரிக்கை வைத்திருந்தார்கள். வனத்துறையினர் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து வந்திருந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் வனப்பகுதியில் கம்பி வேலி அமைக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் நலன் கருதியும் அதேபோல வனவிலங்குகளின் பாதுகாப்பு கருதியும் அதே சமயம் விவசாயிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக இல்லாத வகையிலும் வனப்பகுதியில் கம்பி வேலி அமைக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நிச்சயமாக வனப்பகுதியை சுற்றி கம்பி வேலி அமைக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்க அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்கின்றோம். தடை வேண்டும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோவை வனப்பகுதியில் எஃகு கம்பி வேலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யானைகளுடைய வலசை பாதை தடைவிடும் ஒன்று. இரண்டாவதாக ஊருக்குள் யானைகள் மட்டுமல்ல காட்டு விலங்குகள் வனவிலங்குகள் உள்ளே ஊருக்குள் புகுவதை தடுக்கக்கூடிய வகையில் இந்த வனப்பகுதியை சுற்றி கம்பி வேலி அமைக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு இந்த மனுவை வைத்திருந்தது. ஆனால் வனப்பகுதியில் யானைகள் வருவதை கருத்தில் கொண்டு கம்பி வேலி அமைக்கக்கூடாது என்றும் சுற்றுச்சூழல் உடைய அந்த போக்கு மாறுபடும் என்றும் அதே சமயம் யானைகள் வலசை வருவதை தடுக்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கோவை வனப்பகுதியில் எஃகு கம்பி வேலி அமைக்க வேண்டும் என்று விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு வேலி அமைக்க இருப்பதாக தெரிவித்திருந்தது. இதை தடை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.